அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டா இந்த முறை ரேங்க் பூஸ்டர் எக்ஸாம் உங்களுக்கு 4 வச்சிருக்கிறேன். 4 மொத்தமா எம்சிக்கு எக்ஸாம் வச்சிருக்கிறேன். அப்ப 4லையுமே எல்லாருமே பெரும்பாலும் மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க. உங்களோட மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வார வீக்ல இந்த வீக்ல 5வது எக்ஸாம் நடக்கும். வார வீக்ல இருந்து உங்களுக்கு எஸ்ஏ தனியே நடக்கும். அதுக்கு பிறகு ஸ்ட்ரக்சர் தனியே நடக்கும். அப்ப எல்லாமே ஃபைனல் பேப்பருக்கு ஏத்த மாதிரி மாடல் பேப்பர் ஃபைனல் பேப்பரை டார்கெட் பண்ண மாடல் பேப்பர். ரைட், இங்க அதை நாங்க பேச வரையில இங்க என்ன பேச வந்திருக்கிறோம்டா 4வது பேப்பர்ல உங்கள்கிட்ட நான் உங்களோட மார்க்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பெரும்பாலும் நாட்கள் நிறைய விடயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுல குறிப்பிட்ட விடயங்களை இதுக்குள்ள நான் கொண்டு வந்து அதை எல்லா மாணவர்களுக்குமே கொண்டு போய் சேர்ற மாதிரி நான் டிஸ்கஸ் பண்றேன். எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில இப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க என்று சொல்லியிருப்பேன். பட் இங்க நாங்க கொமனா பேசுவோம். ஏனண்டா இது உங்களுக்கு மேக்சிமம் ஹெல்ப்ஃபுல்லா அமையும். சரியா? அப்ப ஒரு ஆள் சொல்லியிருந்தீங்க, சார் எனக்கு மொத்தமா 40 கொஸ்டின் தான் செய்யக்கூடியதா இருக்குதான். இப்ப பெரும்பாலும் 26 மாணவர்களுக்கு இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் படிச்சிருக்க மாட்டீங்க. சில நேரம் பிசிக்கல்ல கடைசி துண்டு படிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு 40 ஒரு 42 கேள்வி மட்டும்தான் செய்யக்கூடியதா இருக்கும். மற்ற நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஃப்ரீ செமினார் செய்வேன். அதை எப்படியோ நான் வார வீக்குள்ள செய்ய பாக்குறேன். நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க, நான் செய்ய பாக்குறேன். அதோட 3 months ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பிளானை போட்டா இன்னொரு 2 வீக்குக்குள்ள உங்களுக்கு 3 months ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். அது 6 month ப்ராஜெக்ட் ஷார்ட் மாதிரி இருக்கும். முழு கெமிஸ்ட்ரியுமே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணப்பட்டு அதுக்கான எம்சிக்கு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கல்வி எல்லாமே அதுக்குள்ள செய்யப்படும். இது 5வது வருஷமா அது நடக்கும். ஸோ அது சரியா பிளான் பண்ணி நடக்கும். இப்ப அந்த ஆளுக்கு 26 மார்க்ஸ் தான் வருதாம். அப்ப 26 மார்க்ஸ் தான் வருதாம். பிஹெச் காண்ற கஷ்டமா இருக்குதாம். அதே மாதிரி ஓர்கானிக் படிக்கிற கஷ்டமா இருக்குதாம். ஸோ ஓர்கானிக் வீடியோ பார்த்துட்டு கிளியர் பண்ணிட்டு வருதாம். ஓகே, அடுத்த பார்ப்போம். இதுக்கு என்னன்னு நான் சொல்றேன். சரி, எனக்கு 25 மார்க்ஸ் தான் சார் வருது, எப்படி கூட்டி எடுக்கிற என்று இன்னொரு ஆள் கேக்குது. அப்ப இது பெரும்பாலான மாணவர்களுக்கான சிக்கலா இது இருக்கும். எப்படிப்பட்ட மாணவர்கள் இப்பதான் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பின்னால ஏ லெவல் படிக்க தொடங்கினார்கள். அதே மாதிரி எப்படி என்றா 26ல பெரும்பாலும் படிக்காத மாணவர்கள், தியரி படிக்காத மாணவர்களுக்கு இதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். பட் நீங்க ஓரளவு பேப்பர் செய்து பழகி இருந்தீங்கன்னா எம்சிக்கு 25-30 தாண்டிடுவீங்க. கூடுதலா ஃபெயிலுக்கு போக மாட்டீங்க. சரியா தியரிய கொப்பிய படிச்சு கொண்டு இருந்துட்டா சரியா. இப்ப அடுத்த ஆள் சொல்றீங்க, சரி எனக்கு 45-30க்குள்ள பிள்ளை இல்ல, பின்னுக்கு தான் நிறைய பிள்ளை வருது. அடுத்த ஆள் சொல்றீங்க, சார் எனக்கு 29 வருது, வளமையாவே 27-28 தான் வருது, 28 தாண்டேலாம், ஃபைனல் பேப்பர்லயும் 28 தான் வந்திருக்குது. நான் இதை எப்படியாவது 40+ கொண்டு போகணும். அப்படி போனா எனக்கு ஏ எடுக்கணும் என்று கேக்குறீங்க. ரைட், அடுத்த ஆள் சொல்றீங்க, சார் எனக்கு 43 வந்திருக்குது, தியரி எல்லாம் கம்ப்ளீட்டா. அப்ப தியரி கம்ப்ளீட் பண்ண ஆக்களுக்கு, பேப்பர் செஞ்சு பழகின ஆக்களுக்கு இது நார்மலா வந்து கொண்டிருக்குமா இப்படி மார்க்ஸ். அதே மாதிரி 50க்கு 35 வருது. வேற என்ன, எல்லா கொஸ்டினுமே செய்யலுமா இருக்கும். ரைட், ஓகே. அடுத்தது 42 வந்திருக்குது, அடுத்தது 40 வந்திருக்குது. ரைட், அப்ப இதுதான் உங்களுக்கு கொமனான விடயங்களாம். ஸோ எப்படி நாங்க இதை இம்ப்ரூவ் பண்ண போறோம்டா, இப்ப சிலாக்கள் முதலாவது நமக்கு எங்க பிழை வருது என்று கண்டுபிடிக்கணும். எங்க பிழை வருது என்று கண்டுபிடிச்சாதான் அந்த இடத்தை நாங்க போய் ஷார்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஒரு 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 வாளியில ஓட்டை இருக்குதுன்னு வைப்போம். நீங்க தண்ணிய உள்ளுக்குள்ள ஊத்துனா அது ஓடிக்கொண்டே இருக்கும். திரும்பி 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 அதை நீங்க தண்ணியை நிரப்புறீங்கன்னா அது நிரம்புமான்னு கேட்டா நிரம்பாது. ஸோ அந்த ஓட்டையை முதலாவது நாங்க அடைக்கணும். எப்போ ஓட்டையை அடைக்கிறோமோ அன்றைக்கு தான் உங்களுக்கு தண்ணி அதுக்குள்ள நிரம்பும். அதே மாதிரி தான் இங்கேயும் எங்களுக்கு எந்த இடத்தால மார்க்ஸ் லீக் ஆகுது என்று நாங்க முதலாவது கண்டுபிடிக்கணும் பிள்ளை. எந்த இடத்தால மார்க்ஸ் லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப கேள்வியை உடைப்போம். முதல் 10 கேள்வி, அடுத்த 10 கேள்வி, அடுத்த 10 கேள்வி, அடுத்த 10 கேள்வி என்று 5-10 உடைப்போம். உடைச்சு போட்டு முதல் 10க்குள்ள பிழை வருதான்னு பாருங்க. அதுலயும் என்ன கேள்வி குறிப்பா பிழை வருது, ஓர்கானிக்கா, இன்ஆர்கானிக்கா, பிசிக்கலா, இல்லாட்டி முதல் 10க்குள்ள ஜெனரல் கெமிஸ்ட்ரி இருக்கும்.
அடுத்த 10க்குள்ள பாருங்க என்னதுக்குள்ள வருது. பிசிக்கல்னா பிசிக்கலை உடைங்க. அயன் சமநிலையா, கைனடிக்ஸா, அவத்தை சமநிலையா, ஓர்கானிக் வந்துட்டா ஓர்கானிக்ல எனக்கு யூனிட் 8க்குரியதா, யூனிட் 9க்குரியதா, யூனிட் 10க்குரியதா, சாதாரணமா வசனமா வார கேள்வியா, இல்லாட்டி பொறிமுறை சம்பந்தப்பட்ட கேள்வியா, இல்லாட்டி மாற்றீடு மாதிரி வார கேள்வியா, உடைங்க. என்ன அதே மாதிரி பிசிக்கல் இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் போனாலும் அதையும் அப்படி உடைச்சிக்கலாம். உடைச்சிட்டு ஒரு டேட்டாவை எடுப்போம். ஏன்னா உங்களுக்குரியது உங்களுக்கு தான் தெரியும். அந்த டேட்டாவை எடுத்துட்டு எதுல ஒர்க் பண்ணுமென்று பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க பிள்ளைகள். ஒர்க் பண்ணி போட்டு அடுத்த பேப்பர் பாருங்க, நீங்க கூட எடுக்க இல்லாட்டி மற்றது உங்களுக்கு என்னென்ன பிள்ளை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்னையோட டிஸ்கஸ் பண்ண விரும்பினா அதை அனுப்புங்க. சரி, எனக்கு இதுக்குள்ளதான் கூட பிள்ளை வருது, இதை நான் எப்படி ஷோர்ட் பண்றேன். மற்றது இன்னொன்றும் அடிக்கடி கேட்குறீங்க, சரி எங்களுக்கு 30ல இருந்து 50க்குள்ளதான் பிள்ளை வருது கூற்றுக்கல்வி. கூற்றுக்கல்வி செய்யணும்னா நான் ஒரே சொல்றேதான், ரிசோர்ஸ் புக் வாசிக்கணும். புது பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரிசோர்ஸ் புக் தான் உங்களுக்கு கூற்றுக்கல்வியா வருது. அதுல இருக்கிறதான் ஆன்சர், அதுல இருக்கிறதான் ஸ்கீம். சரியா, அதுல இருக்கிறதான் ஸ்கீம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஸோ அதை கட்டாயம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்காக ரிசோர்ஸ் புக்கை ஃபுல்லா எடுத்து படிக்கிறியாண்டா இல்ல, அப்படி படிக்கல, அதை வாய்ச்சி முடிச்சுக்க மாட்டீங்க. எப்படி ஒரு கேள்வி பிள்ளை வருதா, அந்த துண்டு ரிசோர்ஸ் புக்ல எங்க இருக்குது, எப்படி வசனம் எழுதிருக்கிறாங்க என்னது கொஞ்சம் கொப்பியில நோட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், இப்படி இப்படி எழுதலாம். இல்லாட்டி உங்களோட கொப்பிலையும் அந்த நோட்ஸ் இருக்கும், அதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது எழுத இயலுமா என்று பார்த்து போட்டீங்கன்னா பிள்ளைகள் இருக்கிற 3 மாத காலமே இருக்கிற 3 மாத காலம், அந்த 3 மாத காலத்தையும் நாங்க மிகவும் வினைத்திறனா பாவிச்சு கொள்ளலாம். மிகவும் வினைத்திறனா பாவிச்சு கொள்ளலாம். இது அழகான பேப்பராம் உங்களுக்கு தார இந்த ரேங்க் பூஸ்டர் எக்ஸாம் அழகான மாடல் பேப்பர். சரியா யூஸ் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபைனல் பேப்பரும் வரும். நல்ல ஐடியாக்கள் இருக்குது, நல்ல அழகான தியரி இருக்குது. தியரி தெரிஞ்ச பிள்ளைகள் தான் மார்க்ஸ் எடுக்கலாம். அதுக்கான டிஸ்கஷனும் எங்களோட பேப்பர் கிளாஸ்ல போய்கொண்டுதான் இருக்குது. இது பாக்குற மாணவர்கள் எங்கட சேனல்ல இல்லாட்டி ஃபர்ஸ்ட் காமெண்ட்ல சேனல்ல லிங்கை கொடுக்குறேன், அதுல ஜாயின் ஆகி இருந்து கொள்ளுங்க.